ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2023 நடந்த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ஆஃபீஸருடைய கொஷின் பேப்பர். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் 2023 நடந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். ஸோ இதிலேருந்து குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் கண்டிப்பாக வரலாம். ஸோ இதோட ஸ்டாண்டர்டும் பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி தான் போட்டிருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம 100 தமிழ் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. சீரிய. ஸோ இது சின்ன ரீ, இது பெரிய ரீ. ஸோ இதோட மீனிங்ஸ் கேட்குறாங்க. செகண்டும் பாருங்கள், அதே ரிலேட்டட் தான். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. ஈந்தால், ஈன்றால். ஸோ மூணாவது பார்க்கலாம். பொருள் வேறுபாடு அறிக. பொழிகின்ற, புழிகின்ற. நாலாவது பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். வென்றதை பரணி, பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி இருக்குது. அதை கரெக்டாக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். இதுவும் அதே சொற்களை ஒழுங்குபடுத்துகணும். ஆறாவது கொஷின். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அல்லல் பழனத்து அருகாம்பல் வாயவிழ. ஏழாவது கொஷினும் அகர வரிசை தான். எட்டாவது கொஷினும் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஒன்பதாவது கொஷின் வந்து ஒருத்தல் அப்படின்றதோட வினையால் அணையும் பெயர் காண்கன்னு கேட்டிருக்காங்க. பத்தாவது பார்த்தீங்கன்னா மலை என்ற வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்க. வினை எச்சம் கேட்டிருக்காங்க. மேலே வினையால் அணையும் பெயர் கேட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா தொழில் பெயர் கேட்டிருக்காங்க. பன்னெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்தனன் அப்படின்றடைய வேர் சொல் கேட்டிருக்காங்க. 13வது வினைமுற்று கேட்டிருக்காங்க. வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல் வருக. 14வது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நிலவு. 15 பாருங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அடிவகை. 16வது பாருங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். உறைகிணறு, ஊருணி, அகழி, அணை. 17வது பாருங்க. அமைதியான டேஷ் தேவை. 18வது பாருங்க. இலை, இழை. ஒலி வேறுபாடு கேட்டிருக்காங்க. 19 பாருங்க. பறவை. ஒலி வேறுபாடு. 20 பாருங்க. டிமாண்ட் டிராஃப்ட். அது இங்கிலீஷு, அதோட தமிழ் மீனிங் கேட்குறாங்க. 21வது வீடு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்பது என்ன விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 22வது சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. சூறு. 23வது சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. 24வது மரபு பிழை கேட்டிருக்காங்க. ஆடு. 25 குலவகை. பொருந்தா சொல்லை கண்டறிதல். 26 நீர்நிலை பெயர் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. 27 வந்து மீனிங் கேட்டிருக்காங்க. பொருந்தா சொல்.
28 எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். இடும்பை. 29வது எதிர்ச்சொல் தான் அணுகு. 30வது பிரித்தெழுதுதல். நேருலையில் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. செயல் பிளஸ் இழக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். 32 சரியான விடையை தேர்க. 33 பிரித்தெழுதுதல். பெருங்கடல். 34 முத்தமிழ் பொருந்தா சொல்லை கண்டறிதல். 35 சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது. 36 மாடுகள் இப்பொழுது புல். காலம் கேட்குறாங்க. ப்ரெசண்டா பாஸ்டா ஃபியூச்சரா. 37 பொருத்தமான காலம் கண்டறிக. இதுவும் ப்ரெசண்டா பாஸ்டா ஃபியூச்சரான்னு கொடுத்துட்ருக்காங்க. அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. 38 சரியான இணையை கண்டறிக. இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி கேட்டதில்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. 39வது பரம். அதோட எந்த சொல் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 40வது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிக்க சொல்கிறாங்க. என்னுடைய பல் விழுந்துடுச்சு. 41 பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு உடம்பு. 42 பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு மாம்பழம் சாப்பிட்டாயா. 43 பொருள்களை என்னும் இடங்களில் டேஷ் வரும். 44வது சரியான நிறுத்தல் குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. சரியான நிறுத்தல் குறியிட்ட தொடரை கண்டறிக. பைம்பொழில் என்ற ஊர் பெயரின் மருவை கண்டறிக. நம்ம கோயம்புத்தூர் திருநெல்வேலிலாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த பைம்பொழில்ன்றது ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஊர் பெயர்களையும் என்னோட மருவு கேட்டிருக்காங்க. பூவிருந்தவல்லி, பூந்தமல்லி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். செக்கு அது வந்து இங்கிலீஷ் வேர்டு. டிமாண்ட் டிராஃப்ட், டிஜிட்டல், டெபிட் கார்டெலாம் இங்கிலீஷ் வேர்டு. அதோட தமிழ் கேட்டிருக்காங்க. எஸ்கலேட்டர் இதோட தமிழ் மீனிங் கேட்டிருக்காங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். ஸோ இந்த வீடியோவில் 50 கொஷின், நெக்ஸ்ட் வீடியோவில் 50 கொஷின் பார்க்கலாம்ப்பா. ஒரே வீடியோவில் 100 கொஷின் பார்த்தா டைம் போயிடும், உங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் விட்டுரும். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் 50-50 பார்க்கலாம். ஓகே கைஸ், இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் வரலாம்.